தமிழகத்தில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்பட்ட உணவு தானியங்கள் பற்றி மக்களவையில் மத்திய அமைச்சர் தகவல் அளித்தார். உணவு தானியங்கள் கொள்முதல் சென்ற ஆண்டை விட நடப்பு ஆண்டில் சிறப்பாக நடைபெறுவதாக மக்களவையில் மத்திய நுகர்வோர் நலன், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை இணையமைச்சர் திரு தன்வீர்ராவ் சாஹிப் தாதாராவ் கூறினார். நடப்பு 2020-21 ஆண்டில் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரை 405.32 லட்சம் மெட்ரிக் டன் அரிசியும் 389.92 டன் கோதுமையும் கொள்முதல் செய்யப்பட்டது என்றார். மேலும் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் நெல் மற்றும் கோதுமை கொள்முதல் செய்வது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிறது. தமிழகத்தில் கடந்த 2019-20 ஆண்டு காரிஃப் சந்தை பருவத்தில் 22.04 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 11 இடங்களில் உணவு தானியங்கள் சேமிப்பு கலன்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் 25,000 மெட்ரிக் டன் உணவு தானியங்களும், கோவையில் 25,000 மெட்ரிக் டன் உணவு தானியங்களும் சேமிக்கப்பட்டுள்ளன என்றார். மேலும் அரிசி, கோதுமை, பார்லி, சோளம், எத்தனால் தயாரிப்பதற்கான வடி ஆலைகளை ஏற்படுத்துவதற்கான நிதியுதவி திட்டத்தை மத்திய அரசு கடந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதியன்று அறிவித்தது. இதன்படி 2021 பிப்ரவரி மாதம் 1 தேதி வரை 48.73 கோடி லிட்டர் எத்தனால் விநியோகிக்கப்பட்டுள்ளது என மத்திய அமைச்சர் தெரிவித்தார்.